உச்சநீதிமன்றத்தில் இன்று வழக்கு விசாரணைக்கு வரவுள்ள சூழ்நிலையில் அமலாக்கத்துறை சார்பில் புதிய பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பதில் மனுவில் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று மீண்டும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இதனால் கடந்த ஜூன் மாதத்திலிருந்து 10 மாதங்களாக சிறையில் இருக்கும் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைப்பதில் மீண்டும் புதிய சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. மக்களவை தேர்தலுக்கு பிறகு செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கப்படும் என்று எதிர்பார்த்திருந்த சூழ்நிலையில் உச்சநீதிமன்றத்தில் இன்று ஜாமீன் வழக்கு விசாரணைக்கு வரக்கூடிய சூழ்நிலையில் அமலாக்கத்துறை மீண்டும் அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்ற பதில் மனுவை தாக்கல் செய்திருக்கிறது. ஜாமீன் வழங்கினால் இந்த வழக்கின் முக்கிய சாட்சிகளை அவர் கலைக்கக்கூடும் என்று அமலாக்கத்துறை தாக்கல் செய்துள்ள புதிய மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று உச்சநீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் அளிக்குமா அளிக்காதா என்பது தொடர்பான உத்தரவை இந்த வழக்கில் இன்னும் சிறிது நேரத்தில் உச்சநீதிமன்றம் பிறப்பிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.